வாஸ்து தவறான வீடுகள் வந்து நோய்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவிட்டுட்டே வர்றோம். அப்போது எந்த மாதிரியான நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்க. இப்போ நம்ம வீட்டை வந்து நம்ம மனித உடம்போடு ஒப்பிட்டு தான் பார்க்குறோம். நம்ம உடம்பும் வீடும் ரெண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது தான். இப்போது நம்ம மனித உடம்பில் அதிகளவு ரத்தம் இருக்குது. அதே போல் தான் நம்ம அதிகளவு நம்ம நீரை தான் பயன்படுத்துவோம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு நீர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி தான் நம்ம அந்த வாஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கணும். அதுபோல் தான் இப்போ வந்து தீர்க்க முடியாத வியாதிகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே நம்மளுடைய வீட்டோட தொடர்புடையது. அப்போ வீடு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு தாய் தந்தைகள் எந்த அளவுக்கு நம்மளுடைய டிஎன்ஏவுக்கு முக்கியமோ அதுபோல் தான் இந்த வீட்டிற்கு பூர்வீகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போது பூர்வீகம் சரியில்லாத ஒரு வீட்டில் வந்து நம்ம பிறந்து வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடு கட்டி போயிட்டு நான் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த பூர்வீகமான வீடுகள் தவறாக இருந்தால் நீங்கள் என்ன தான் வீடுகள் வந்து கட்டி போனாலும் சரியான பலனை கொடுக்கறதில்ல.